ஓகே. இன்னைக்கு நம்ம எத பேச ம். போறோம்னா, ஸ்போர்ட்ஸ். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னா, நான் மைண்டுக்கு வர்றது சின்ன வயசுலேருந்து விளையாடின ஒரு கேம் கிரிக்கெட். அந்த மாரி உனக்கு? எனக்கும் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து விளையாண்டது ஃபர்ஸ்ட் கேம் கிரிக்கெட் தான். ஓகே. ஆனா அதுக்கப்புறம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் கொக்கோ, ம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நெறைய கேம் தெரிய ஆரம்பிச்சது. ம். இப்போ ஆனா இப்போ பார்த்தா கிரிக்கெட் மட்டும் பார்க்கறது இல்ல. என்னென்ன பார்ப்பனோ, எவ்வளவு கேம் இருக்கோ எல்லா கேமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ம். ஸோ அதான் கிரிக்கெட்ன்னு சொல்லும்போது, அ இப்போ ரீசென்ட்டா நீயும் பார்த்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் டூர் போச்சு. அதுவும் நம்ம தலைவன் கம்பீர் டேக் பண்றாரு. ஹெட் கோச்சா, கோச் இன் சார்ஜ் அவரு போறாரு. போய் பார்த்தா என்னடா ஆ. கேப்டன்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ் போட்டானுங்க. இத பத்தி உன் தாட்ஸ் ஏதாச்சு? சூரியகுமார் யாதவ் அவனுக்கு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு. செக் ம். பண்ணி பார்க்குறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆ யார் நல் யாருக்கு நல்லாவும் பெர்ஃபார்ம் கெப்பாசிட்டி இருக்கோ பண்ணான். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி ம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. அது போக கம்பீரோட ஸ்டைல்ல ம். சொல்லப்போனோம்னா, இஸ் கம்பேரிட்டிவ்லி ம். கொஞ்சம் என்ன சொல்றது? ரிங்கு சிங்க்கு 19த் ஓவர் குடுக்குறான். அவனே 20வது ஓவர் போடுறான். விக்கெட் எடுத்து டை பண்றானுங்க. சூப்பர் ஓவர் ஆடுறானுங்க. அப்ப இந்த ம். மாரி நெறைய நடக்குதுல்ல. இது இது எப்படி சொல்றது? இது ஓடிஐ மேட்சஸ் தானே. முக்கியமான மேட்சஸ் வந்துட்டு நம்ம டிராபி மேட்சஸ் தான் பார்க்கணும். ஆமா. இதுல நம்ம தோத்தாலும் சரி, இது பண்ணாலும் சரி, இது வய போயிட்டு எப்ப பார்த்தா நான் கடந்த 17 வருஷமா அழுதுட்டு தான் இருந்தீங்க. தோத்துட்டு பேடிஎம் டிராபி ஜெயிச்சு என்ன பண்ண? சரி விடு. டாடா இப்ப ஏசிசி இப்ப டிராபி தானே இப்ப ஜெயிக்கணும். அடிச்சுட்டோம்ல. ட்ரை இப்ப பண்றேன். இட்டுனா வந்து ஆ. அடிச்சாப்லைல. அந்த மாரி தான். அடுத்து வரும்டா. லைனா வருவான். ம். கொஞ்சம் கொஞ்சமா வருவான். அது மாரி தான் இந்த இந்த இதுல செக் பண்ணா பெஞ்ச் பிளேயர்ஸும் செக் பண்ணா தான் ஆ இன்டர்நேஷனல் டிராபிஸ்லாம் அடிக்க முடியும். அதுதான் போயிட்டு அங்க எல்லாத்துட்டயும் தோத்து ஃபைனல்ல போய் தோத்துட்டு வரதான். இதுலயே இப்ப நீ ம். ஒலிம்பிக்ஸ்லயே பார்த்தனா கோல்டு அடிச்சவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆமா. பிரான்ஸ் அடிச்சவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். சில்வர் அடிச்சவன்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். ஏன்னா, அவன் வந்து அது மாரிதான் பிரான்ஸு ஜெயிச்சவன். கோல்டும் நீ ஜெயிச்சு வாங்குன. ஆனா ம். சில்வர் மட்டும் தான் நீ தோத்தனால கிடைச்சது. அதனால அவன் ஒத்துக்க மாட்டான். யாரா இருந்தாலும். ஆமா கிரிக்கெட்ல அது கூட சில்வர் மெடல் கூட தர மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஏய் இருக்கு. ம். ஆனா அது யூஸ் இல்லையே. ஃபைனல்ஸ் போய் தோக்கறது. ஆ, நமக்கு என்ன புதுசா? சரி. ஆஸ் ஐசி டிஃபெண்ட் போய் போய் அதுவும் மஞ்ச சட்டையில அடி பட்ஜெட் பட்ஜெட் இவனை தரான் இவனை ஒதுக்குறாங்க. இவனை இது பண்றாங்க, ம். ஒதுக்குறாங்க. இந்த நாட்டோட ரிலீஜியன் மாதிரி இருக்கு. அத போய் நீங்க தோத்துட்டு இருந்தீங்கன்னா, ஐபிஎல்ல மட்டுமே 12,000 கோடி கிட்ட ரெவன்யூ வருது. அப்படியும் இவ்வளவு பெரிய ஆனா எக்கனாமிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க டீம் கூட தோத்துட்டு இருந்துச்சுன்னா என்ன ம். பண்றது? இப்ப நம்மள வந்து ஒலிம்பிக்ஸ்ல பெரிய கண்ட்ரியால கன்சிடர் பண்றது கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து டாப் பாப்புலேஷன்ல இருக்கோம் நம்பர் 1ல. அந்த ஒலிம்பிக்ஸ் பேசிக் கிரைட்டீரியாவ எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் பாஸ் பண்ணாத எவனாச்சும் இருக்க முடியுமா? நம்மளும் பார்க்குறோம். கேலோ இந்தியா நடத்துறானுங்க. நெறைய ஸ்போர்ட்ஸ் நடக்குது. புரோகிராம்ஸ் நெறைய இருக்கு. எல்லாத்துலயும் ட்ரெயின் பண்றானுங்க. பட் ஆனா ஒலிம்பிக்ஸ்ன்னு நம்ம 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது ஜெனரல் ஆடியன்ஸா சொல்றேன். அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு காமன்வெல்த் கேம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். மிஞ்சி போனா ஏசியன் கேம்ஸோட அந்த ரிசல்ட்ஸ் பார்ப்பேன். ஒலிம்பிக்ஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் பேசிக்கலி. ஏன்னா மோஸ்ட்லி கிரிக்கெட் டாமினேட் ஆயிருச்சு. இவ்வளோ பேர் இருக்கோம். பட் யாரும் பெருசா ஏன் இதுக்கு முடியல? ஒய்? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சப்போர்ட் இருக்கணும். பேசிக் ஸ்டார்டிங்லயே பேசிக்லேருந்து மத்த வரேன். கண்ட்ரீஸ்ல மத்த மத்த கண்ட்ரீஸ்ல கிண்டர் கார்டன்ல இருந்து எடுத்துருவாங்க. ம். கிண்டர் கார்டன்ல இருந்து என்ன ஸ்போர்ட்ஸ் வருது? சைனா எடுத்துட்டா சைனா கிண்டர் கார்டன்லாம் நம்ம பார்த்திருப்போம். பாஸ்கெட் பால் ஆடுவாங்க. கையில ஒரு பால கொடுத்துட்டு ம். பாஸ்கெட் பால் ட்ரிபிளிங் ஸ்கில் சொல்லி தருவானுங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. சும்மா ம். ரீல்ஸ் எடுத்துட்டு அது நம்ம அந்த நம்ம மாதிரி தான் பாய்ஸ். இருக்கும் சின்ன வயசுல இருந்து. ஆனா நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது? நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி தான் இன்னும். நம்ம இப்பதான் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் எல்லாம் நம்ம இப்பதான் அத்லெட்டிக்ஸே நம்ம அந்த அந்த முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணிட்டு அந்த இருக்கோம். இப்பதான் ஃபெசிலிட்டிலாம் வரோம் இப்ப தான் நம்ம இன்கிரீஸ் ட்ராக் ஆயிட்டு அண்ட் இருக்கு. ஃபீல்டுக்கு. இப்பதான் இப்பதான் நம்ம ஏசியன் கேம்ஸ்ல சைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் ம். தேர்ட் வந்துருக்கோம், செகண்ட் வந்திருக்கோம். இப்ப லாஸ்டா பார்த்தா கொரியால ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் இருந்துச்சு. ம். 800 மீட்டர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க தான். அவர் பேர் மாத்தேஷ் ஓகே. அவரு மெடல் அடிச்சிருக்காரு. ம். இப்போ பார்த்தா 100 மீட்டர் 400 மீட்டர் ஹடில்ஸ்ல வந்துட்டு இப்போ நடந்த ஏசியன் கேம்ஸ்ல லாஸ்ட் நடந்த ஏசியன் கேம்ஸ் தமிழ்நாடு சந்தோஷ் தமிழ்நாடு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அது கேள்விப்பட்டேன். அவரும் நல்லா ம். அவங்க ம். பிரான்ஸ் அடிச்சிருக்காரு. அப்புறம் வந்துட்டு பிரவீன் சித்திரவேலுன்னு சொல்றாரு ட்ரிபிள் ஜம்ப். ஓகே. அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஏசியன் கேம்ஸ்ல. இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்கும் பண்ணாரு. ஆனா அவ்வளவா இது பண்ணல. முன்னாடியே வெளியே வந்துட்டாரு. ம். டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு வெளியே வந்தாரு. ஏன் அப்படின்னா
நம்ம யாரும் எப்படி சொல்றது அதை கரியரா பாக்குறதா இல்ல, பேஷனா எடுத்து பார்க்கணும். ஒரு செகண்ட் தாட்ஸா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ஹாபியில கன்சிடர் பண்ணிடுறாங்க அதை. அப்படிதானே? இது வந்துட்டு சும்மானா நடனம் வராது. ம் கோல்டு அடிக்கிறதுனா டெடிகேஷன் முக்கியம். இன்ஸ்பயர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பெங்களூர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ், அதான் நீரஜ் சோப்ரா, ம் ஜஸ்வின் ஆல்ட்ரின், பிரவீன் சித்திரவேலு, பெரிய பெரிய இந்தியன் அத்லெட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ம் அவங்க எல்லாம் வீட்டுக்கே மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்க. அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இது பண்றாங்க. மத்த கேம்ஸ் மாதிரியோ இது வந்துட்டு உங்களுக்கு நீங்க லைட்டா ஃபீவர் வந்துட்டு ஒரு வாரம் விட்டா கூட உங்க டைமிங் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 800 மீட்டர் எடுத்துக்கோங்க. 800 மீட்டர் வந்துட்டு நீங்க 2-4 நார்மலா ஸ்டேட்ல ஓடுறவங்க 2:15 2:14 அப்படி ஓடுவாங்க. ம் நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டைமிங் எங்கேயோ போயிருக்கும். 2:45 அப்படி போக ஆரம்பிச்சிடும். ஆமா ஆஹ் முக்கியம் ஃபுட் இம்பார்ட்டன்ஸ். ம் ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு ஒரு அத்லெட்டிக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு தவம். காஸ்ட் கேமா தான் இருக்கு. அதான் ஒரு தவம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி. ஆமா, அந்த 4 வருஷம் அவன் தவம் காசை இருந்து விட வரணும். அந்த டெடிகேஷன் முக்கியம். டயட்டிஷியன் நியூட்ரிஷனிஸ்ட் தான் அங்க மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க அத்லெட்டிக்ஸ்ல. ம் நீ என்ன ஃபுட்டு சாப்பிடுறியோ அதான். நீங்க அத்லெட்டா இருந்தா ஃபுட்டு வாட்டர் இம்பார்ட்டன்ட் தான். இம்போர்ட் பண்ணி கூட வாட்டரை குடிக்கலாம். ஏன்னா உங்க பாடி தான் உங்களுக்கு ஆமா மெடல் வாங்கி தர போறது, எல்லாத்தையும் வெளியே இது பண்ண போறது. நீங்க என்ன ஃபுட்டு தான் இம்பார்ட்டன்ட். ம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுட்டு நல்ல ஃபுட் எடுத்துக்கணும். நியூட்ரிஷன் டயட்டை கரெக்டா பாத்துக்கணும். ம் அதான் முக்கியம் மேஜர் ரோல் ப்ளே. எக்ஸாம்பிள் ஃபுட்பால்லாம் நம்ம கண்ட்ரியில் அந்த அளவுக்கு இதாகலை. நம்ம சுனில் சேத்ரி என்னதான் வந்து ஒரு மோஸ்ட் கோல்ஸில் ஒரு ரேங்கிங்கில் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த ஃபுட்பால் பற்றின அவேர்னஸும் இல்லை, அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை. கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி மற்ற எந்த ஸ்போர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிற ஒரு பெரும்பான்மையான ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அது ஏன் நடக்குது? அவங்க ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை? ஏன் ஃபாலோ பண்றதெல்லாம் கிரிக்கெட் இங்க டாமினண்டா அப்போ இருந்து இருக்கு. ஃபுட்பாலுமே இங்க இருந்ததுதான். ஃபுட்பாலுக்கு நம்ம இப்போ 1960s அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வேர்ல்டு கப் இந்தியன் டீம் ஆடி இருக்காங்க. ஆனா இப்போதான் ரேங்கிங்ல கீழே வந்துட்டாங்க, ரொம்ப கீழே வந்துட்டாங்க. கிரிக்கெட் தான் பாக்குறாங்க. நீங்க பாத்தீங்க ரொம்ப வில்லேஜ் சைட்ல கூட கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க. ஃபுட்பாலும் ஆடுவாங்க. ஆனா விராட் கோலி தான் யாருன்னு தெரியும். இப்போ வந்து சின்ன பசங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க. யமாலு, லமீன் யமாலு, கேவி, லெவண்டோஸ்கி, பெரிய பெரிய பிளேயர்ஸா இருக்காங்க. ஃபுட்பால் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா கீழே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல்லே பாக்குறது இல்ல. அது என்னமோ உண்மைதான். ஃபேமஸான ஃபுட்பால் லீக் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாம டைமிங்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நைட் மிட் நைட்ல தான் ஆரம்பிப்பாங்க. கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்றாங்க, ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்க. ஐபிஎல் இருக்கு, அது ரொம்ப காசு போட்டு ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா ஃபுட்பாலுக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஐஎஸ்எல் வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு நானுமே ஒரு 7th வரையும் ஃபுட்பால் எல்லாம் பார்த்தது. பார்த்தேன், அவ்வளவு ஃபாலோ பண்ணதான் இல்லை. 8th தான் அந்த ஐஎஸ்எல் வந்தது. பிளட்ல வந்துட்டு கப் அடிப்பாங்க சென்னை நெப்சி. அப்போதான் ஃபுட்பால் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அது நம்ம ஸ்டார்டிங் சீசன் அப்போ ஐஎஸ்எல் பார்த்தோம், ப்ரோ கபடி பார்த்தோம். அதெல்லாம் ஒரு 2 சீசன் தான். கிரிக்கெட் வந்து இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு கப்பு யூஎஸ்லேயும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் நடந்துச்சு. டைம் ஜோன் டோட்டலி டிஃப்ரெண்ட், கரெக்டா? பட் இந்தியன் வியூவர்ஷிப்காக மட்டுமே இந்தியன் டீமோட மேட்சஸ் எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் ஸ்கெடியூல் பண்ணுற அளவுக்கு டாமினேட் ஆகிருக்கோன்னா அப்போ இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ ஃப்ளாஷ்பேக்குக்கு போவோம். 1983க்கு முன்னாடி இந்தியன் டீம் எவனா மதிச்சானா கிரிக்கெட்ல? மதிக்கல. 83 வரைக்கும் மதிக்கல. அப்போ ஒரு நீ அந்த மூவியில நம்ம கிளியரா டெபிட் பண்ணியிருப்பானுங்கல்ல, இந்த மாதிரி மேனேஜர் ஒருத்தன் தான் போவாங்க கூட போவானுங்க. அவனுக்கு ஏதோ ஊர் சுத்தரைக்கு போவானுங்க. பார்த்தா கபில் தேவ் வந்து அந்த இதை முடிச்சே ஆகணும், நம்ம வந்துட்டோம், வந்து ஜெயிக்க தான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாம் ஊரே சிரிச்சுது. பட் அந்த கப்பை அடித்து அந்த ஒரு விக்டரியை ப்ரூவ் பண்ணார் பார்த்தியா? அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் உனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்தராக சச்சின், கங்குலி, டிராவிட்னு வந்தோன்னே எல்லோரும் ஒரு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியானாங்க. அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தோனி, ரோஹித் சர்மா, கோலின்னு வந்துட்டாங்க. இப்போ இந்த பண்ட்டு, ராகுல் இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கும். அப்படியே உனக்கு புஷ் ஆகிட்டு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ ஏன் வராங்கன்னா அந்த ஒரு விக்ட்ரி, அந்த மேஜர் இல்லைடா.
ஒரு ஃபைனான விக்ட்ரி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது நீ அந்த இடத்துல அந்த விக்ட்ரியை பதிவு பண்ணியிருக்க, அப்போலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, மற்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க சொல்கிறேன். அது ஓகே ஓகே தான். ஹாக்கி ஹாக்கி இருக்குது. ஹாக்கியில ஆண்ட பரம்பரடா நம்ம. ஹாக்கியில ஆண்ட பரம்பரடா. இந்தியாவோட நேஷனல் கேம். ஒலிம்பிக்ஸ்ல அதிக மெடல், ஹாக்கியில அதிக மெடல் வின் பண்ணது இந்தியா தான். கோல்டு வச்சிருக்கோம் இந்தியா தான். ஃபர்ஸ்ட் இருக்கு ஹாக்கியில. அதுமே யாரும் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க? அதுவும் அப்போ கஷ்டப்பட்டு தானே ஆடினாங்க. அதுவும் இப்போ 1928 அப்போ ரேன்சன் அடிச்சாரு, ஏன் ஹாக்கி ஏன் வளரல? அதுதான் எனக்கு புரியல இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு. இப்போ நான் இந்த ஒலிம்பிக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல, அப்புறம் தான் பார்த்தா ஹாக்கியில் நம்ம ஆண்ட பரம்பரைன்னு தெரிஞ்சோன்னே, என்னடா அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க, அதாவது நர்ச்சர் பண்ணாமல் விட்டானுங்களே, ஒரு அப்படியே லூஸ்ல விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. T20 எப்போ வந்ததோ கிரிக்கெட்ல, அப்போ கிரிக்கெட்டோட மார்க்கெட் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு T20 வந்ததுல இருந்து. ஆனா இந்தியாவில வந்துட்டு அது ஒரு என்ன சொல்றது, ரிலீஜியன் மாதிரி ஆயிடுச்சு. யார் பார்த்தாலும் எங்க மொட்டை மாடியிலும் கிரிக்கெட் ஆடுவாங்க, வீட்டுக்கு கிரிக்கெட் ஆடுவாங்க, வீட்டுக்குள்ளேயும் ஆடுவாங்க. டர்ஃப் கட்டுறதே ஃபுட்பாலுக்குடா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, அங்கேயும் ஆடுவாங்க. டர்ஃப்ங்கிற சிஸ்டமே ஃபுட்பாலுக்காக வந்தது. இங்க வந்துட்டு ஏன் கிரிக்கெட் எல்லாரும் மோஸ்டா கிரிக்கெட் எல்லாரும் எடுப்பாங்க. நான் வந்துட்டு கிரிக்கெட்டர் ஆகணும். சின்ன பையனை யாரை கேட்டாலும் கூடயே ஒருத்தர் இருப்பான் ஹாஸ்டல் இருந்து, அவனே சொல்லுவான் நான் வந்துட்டு எங்க அப்பா விட்டுறதா கிரிக்கெட்டர் தான் எடுப்பேன்னு சொல்லுவான். வேற எவனும் எதுவும் சொல்ல மாட்டான். ஒலிம்பிக்ல மெடல் அடிக்கலாம், ஒலிம்பிக்ல மெடல் அடிச்சுக்கலாம் எவனும் சொல்லி வச்சிருக்கான். எங்க அப்பா விட்டு இருந்தா நான் கிரிக்கெட்டர் ஆயிருப்பேன் சொல்லி சொல்லுவாங்க. நானே ஹாஸ்டல்ல பெருமை மட்டும் சொல்லிட்டு இருப்பான். டென்னிஸ்னா ராக்கெட் வாங்கணும், இதுனா அப்படி இல்ல, ஏதோ ஒரு பாலு மட்டையை கூட வச்சு ஆடுவானுங்க. யார் எந்தெந்த ரேங்கிங் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்துக்கணும். வழக்கம் போல எப்பயும் 40 கோல்ஸோட போன டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல 34 என்னமோதான் மெடல் அடிச்சிருக்காங்க. 4 மெடல் அடிச்சிருக்காங்க கோல்டு. ஆமா, அதே சைனா செகண்ட் பிளேஸ் அமைச்சிருக்காங்க, அவங்களும் 40 கோல்டு. அவனை 2 அடிச்சுக்குவாங்க பயங்கரமா, சைனாவும் யூஎஸும். ஆனா சில்வர்லயும் பிரான்ஸும் யூஎஸ் அதிகமா எடுத்தனால 126 மெடலோட அவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க. சைனா 91 மெடலோட 91 மெடல்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. குறுக்க இந்த ஆஸ்திரேலியா விட்டுட்டியே, ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியில. ஆஸ்திரேலியா பாப்புலேஷன் கம்மி தான். அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் தராங்க. எல்லாரும் அவங்க எல்லாம் ஜாபா பாக்குறாங்க, பேஷனா பாக்குறாங்க, என்னன்னு தெரியல. வெளியே போயிட்டு அவங்க பாத்துருப்போம், பேட் கமெண்ட்ஸ் தெரியுமான்னு கேக்குறாங்க. ரீல்ஸ் பண்றவங்களாம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, யாரே தெரியாதான் சொல்லிட்டு போவாங்க. சிட்டிசன்ஷிப் அதான் இருக்கு. வேர்ல்டு கப் பீச் போகுது, அவங்க யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அது மாதிரிதான் அவங்க இதுல இருக்கு. ஆனா எப்படியும் அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, ட்ரெயின் பண்றாங்க. ஆஸ்திரேலியானோட இதுல ஒரு டாபிக் சொல்லணும். நம்ம ஏதோ ஒரு இதுல பார்த்திருக்கேன், ஏதோ சொல்லுவாங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி, ஏதோ ரீல்ஸோ சம்திங் எதோ எங்கேயோ பார்த்தேன். என்னன்னா நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்க்கும் ஆஸ்திரேலியன் பேரண்ட்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ்னு ஒருத்தன் சொல்லுவான் உட்காந்துட்டு. இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம போய் ஏதோ ஸ்போர்ட் விளாண்டு வந்தோம்னா அவங்க என்ன கேட்பாங்களாமா, நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ண, என்ன ரன் அடித்த, எவ்வளோ விக்கெட் எடுத்த, இதுதான் கேட்பாங்க. இதே ஆஸ்திரேலியனில் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேரண்டிங் இந்த டேர்ம் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் மட்டும் சொல்கிறேன், என்ன கேட்பாங்கன்னா உன் டீம் ஜெயிச்சுதா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு சின்ன விஷயம்தான், பட் இட் மீன்ஸ் அ லாட்ல. அவன் டீமுக்காக ஆடுறான். நம்ம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பாரு, மேக்ஸ்வெல்லாம் என்ன ஆக்ஷன் போடுவான், ஆக்ஷனை போட்டு கடைசியில் டீமுன்னு வந்துட்டு அவங்க எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து அவனை மென்டலி அவனை வந்து குரூப் பண்றாங்க. கோஆர்டினேஷனோட டீமா சைன் பண்ண ஆரம்பிச்சல, இன்டிவிஜுவலா சைன் பண்ண ஆரம்பிச்சல. அதான் பேஸ். அதான் எல்லாரும். ஆனா நம்ம எப்படி தெரியுமா, இன்டிவிஜுவலா பண்ணா நம்ம செல்ஃபிஷா தான் இருப்போம். அவன் பையன் தான் நேச்சர் தான். அதான் இதுல சின்ன விஷயத்துல இருந்து மாத்தணும்டா. மாத்தினாதான் அவன் பெருசா வரும்போது டீமா ஒர்க் பண்ண பார்ப்பான், சோலோ பர்ஃபார்மன்ஸா பண்ணாம. இப்ப நீ சொன்ன சச்சின் அவுட்டான டிவி அமர்த்தின குரூப் தான் நம்ம. மீதி இருக்கிற 10 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாக்குறதே இல்லையா யாரும். இப்போ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவோட பொசிஷன் இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் தட் கோல்ட். ஒரு கோல்டுனால ஒரு கோல்டு 2 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கோல்டு 2 சில்வர் 5 பிரான்ஸோட இருந்தாங்க. 45th பிளேஸ் இருந்தாங்க. இப்போ ஒரு கோல்டு இல்லாதனால 71st பிளேஸ். ஒரு சில்வர் 5 பிரான்ஸோட 71st பிளேஸ்ல இருக்காங்க. அது வந்துட்டு அது எந்த மாதிரி கண்ட்ரிஸோட இருக்காங்க 71st? அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபிஜி தெரியும், அது ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு ஐலாண்ட், யாருக்கு தெரியும்? ஃபிஜி
அந்த மாதிரி கண்ட்ரிஸ், பனாமா அந்த மாதிரி கண்ட்ரிஸோட ஐலாண்டு கூட ஆனா ஷேர் பண்றாங்க சிரி சேர்ந்து. இதுல வந்து சிரிக்கிறோம். பட் ஆனா சங்கடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு நம்ம வந்து அது கன்சிடர் பண்ணி யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலும் யோசிச்சு பார்க்கணும். ஒய் ஏன் நம்ம வந்து இதுல சைன் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா அது நீ இந்த சொன்ன தடவை வந்துட்டு இந்த இந்த ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு ஒரு அன்லைக் ஒலிம்பிக்ஸ்னே சொல்லலாம். ம், ஏன்னா குவார்டர் ஃபைனல்ஸ்ல ரெஸ்லர்ஸ் 2 பேர் குவார்டர் ஃபைனல்ஸ்ல ம், அவுட் ஆனாங்க. செமிஃபைனல்ஸ் வந்து அவுட் ஆயிருந்தாலும் கூட டிரான்ஸ்ஃபர் ஆட ஆமா, சான்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். 2 மெடல் ஷுவரா சொல்லிருக்கலாம். ம், அப்புறம் பிவி சிந்து ஏமாத்திட்டாங்க இந்த தடவை. இப்பயும் மெடல் அடிப்பாங்க. இந்த தடவை அவங்க போனா ஒரு சில்வர் போயிருச்சு. ஆமா, மத்தபடி நான் பாக்குறப்போ தமிழ்நாடு பிளேயர்ஸ் 2 பேர் போயிருந்திருக்காங்க. ம், சொன்ன மாதிரி ட்ரிபிள் ஜம்ப் அந்த பிரவீன்ங்கிற ம், அவர் வந்துட்டு அவரோட பெஸ்ட் 17.37. ம். ஆனா அவர் அங்க ஜம்ப் பண்ணது வந்துட்டு 16.89 தான் ஜம்ப் பண்ணி. அது ஏன்னு தெரியல. அவர் வந்துட்டு பிரான்ஸ் மெடலிஸ்ட் ஏசியன் சாம்பியன்ஷிப்ல. ம். பிகாஸ் ஆஃப் த பிக் அவன் ஸ்டேஜுங்கிறனால இருக்குமோ? அது அது ஒரு பெரிய ஸ்டேஜ் இல்லடா. ஒலிம்பிக்ஸுங்கிறது ஒரு பெரிய ஸ்டேஜ். அந்த ப்ரெஷர்னால மேபி. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் ம், தான். 12th பிளேஸ்ல 12th பிளேஸ்ல அவர் 12th பிளேஸ்ல முடிச்சிருக்காரு. ம். லாங் ஜம்ப்ல ஜஸ்வின் ஆல்ட்ரின் ஆ 7.61 மீட்டர்ஸ் அவரும் 13th பிளேஸ்ல முடிச்சிருக்காரு. இப்போ ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல இந்தியா அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எப்படி மெடல் பண்ணிடுவோம். ஆனா எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஆக்சுவலி நமக்கு மெடல் கவுண்ட் தான் கம்மியே தவிர, பட் அந்த கிட்ட போனதுன்னு இருக்கு பாத்தியா? இம்ப்ரூவ்மெண்ட் தான். போன ஒலிம்பிக்ஸ்க்கு இந்த ஒலிம்பிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இன் பேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும். மெடல் தான் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சா, ஒரு மெடல் ஆக்சுவலி இன்னொரு சில்வர் மெடலோ கோல்டு மெடலோ நமக்கு கிடைக்க வேண்டியது. அதோட டிபேட் வந்து இன்னும் போய்கிட்டு இருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 12. ஸோ ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ் என்னென்னா ஆகஸ்ட் 13 அதோட டிசிஷன் சொல்லுவாங்களாமா. என்னத்தை சொல்கிறேன்னு உனக்கே தெரியும். வினேஷ் போகாட் விக்னேஷ் போகாட் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. எதுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா 100 கிராம் வெயிட், அதாவது அவங்க அண்டர் 50ல இருந்திருக்காங்க. 50.1 இருந்திருக்கு அவங்க வெயிட்டு. ஸோ 100 கிராம் ஜாஸ்தியாக இருந்தனால பிஃபோர் 1 hour ஆஃப் த ஃபைனல்ஸ் மேட்ச் முன்னாடி வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதுவே இப்போ சோஷியல் மீடியாவில் இல்லை ஒரு மற்ற செக்ஷன்ஸில் எல்லோரும் பேசும்போது திஸ் இஸ் அன்ஃபேர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டாப்பிக்கை அப்படியே பேரலாக கொண்டு வராங்க. என்னென்னா பாக்ஸிங்கில் ஒரு உமன் வந்து ஷி இஸ் நாட் அ உமன் ஜெனட்டிக்கலின்னு சொல்லி இவங்களை நீங்கள் கலந்துக்க வச்சு அவங்க கோல்டு அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி உமன் தான். ஆமாம், எக்ஸ்ரே குரோமோசோம்ஸ் அவங்க இதுல டாமினன்ட்டா இருக்கு. அவங்கள வந்து போன தாட்டி பேனும் பண்ணியிருக்காங்க. நிறைய இதில் பேன் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போது அந்த அளவுக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தானே அவங்க ஆடவே விடுவாங்க. ஏன் இந்த தடவை இந்த ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்றாரு, கொஞ்சம் ப்ரமோட் பண்ற மாதிரி ஒலிம்பிக்ஸ், அதனால கூட இருக்கலாம். அப்படி இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா அதை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. வி ஆர் நாட் இன் த பொசிஷன் டு ஜட்ஜ். அவங்கள வந்து எதுக்காக அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ஒரு செலெக்ஷன் டீம்னு ஒன்று இருக்கும். அவங்களோட டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும்னு நம்பணும். பட் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி ஒரு இந்தியன் ஃபேனாக ஒரு மெடல் போச்சு, அதனால் நம்ம ரேங்கிங் போச்சு. ஸோ இட் இஸ் அன்ஃபேர் ஃபார் அஸ். இந்த கிரிக்கெட் ஃபேனாக என்ன தோணுச்சுன்னா 2028 கிரிக்கெட் ஆட் ஆக போகிறதா ஆல்மோஸ்ட் ஷுவர் ஆயிடுச்சு. லெட்ஸ் சி, அங்கேயும் போய் மஞ்சள் சட்டையிட்டு அடி வாங்காம இருந்தா சரிதான். கரெக்டா? அப்படியே செஸ் ஆட் பண்ணாலும் கரெக்டா இருக்கும். செஸ்ஸும் ஒலிம்பிக்ஸ்ல இல்ல. ஃபுட்பால் நிறைய கண்ட்ரி விளையாடுது. அதுக்காக எல்லா கண்ட்ரியும் ஆட விட முடியுமா? எவ்வளவு நாள் நடக்கும் ஈவெண்ட் நடந்துட்டு ஃபுட்பால் ஒலிம்பிக்ஸ்ல 1 மாசம் நடந்துட்டே தான். ஆமா, 2-3 மாசம் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் வைக்க முடியும். ஃபேமா முடிக்கணும், அதெல்லாம் கன்சிடர் பண்ணி. அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக அவனுக்கு ஸ்டாண்டர்டைஸ்ட் வந்து ரொம்ப இதாக பண்ணுறான். அதுக்கான ப்ராக்டிஸும் இன்ஃப்ராவும் நம்ம அத்லெட்ஸ்க்கு கிடைக்கலையோங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் இதில் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம மீட் பண்ணோன்னா அதுக்கேன எஃபர்ட்ஸ் போடுறாங்க. எஃபர்ட்ஸ் இல்லாமலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ பேர் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம மீட் பண்ணி கிளியர் பண்ணணும்னா ஒரு கேம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஜம்ப்ல மட்டும் ஒரு ட்ரிபிள் ஜம்ப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லா கேமும் நான் ஆடுவேன், நான் எல்லாத்துலயும் என் திறமை காட்டுவேன். காட்டலாம், அதெல்லாம் இருக்கு. டெக்கத்தலான் இருக்கு, ஹெப்டத்தலான் இருக்கு. ஆனா ரொம்ப காம்படிஷன் அதிகம். அதுக்கு நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப டிட்டர்மிஸ்டிக்கா இருக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுலயே இருக்கணும். நீங்க எல்லாமே
ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. இந்தியாட்ட மொத்தம் 303 மெடல்ஸ் இருக்கு. யூஎஸ் செக் பண்ணி பார்த்தா 1112 மெடல்ஸ் கிட்ட என்னடா இருக்கு. சொல்றீங்க 1000 பிளஸ். அவங்களுக்கான அந்த உனக்கு அந்த எக்ஸ்போசரும் சரி அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குடா. அதை ஒரு கரியராக எடுத்து சூஸ் பண்ணி அவங்களால போகிறக்கான சப்போர்ட் கிடைக்குது. இப்போ நீ இந்தியா அந்த பாகிஸ்தான் இந்த ஜாவ்லின்ல ஒலிம்பிக் ரெக்கார்ட் பண்ணார்ல, அது பார்த்தியா அர்ஷத் நதீம். அதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக வந்து போன தாட்டி டெபியூட்டன்ட்டு ஒலிம்பிக்ஸ்க்கு நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு வாங்கினனால வாட் எவர் த டைம் இந்த தாட்டி அந்த ஒலிம்பிக்ஸ் ஜாவ்லின் த்ரோ வந்து நைட்டு 12 மணிக்கு போடுறான். ஆனாலும் உட்காந்து பார்க்குறோம். ஏன் பார்க்குறோன்னா ஒருத்தர் வந்து நமக்கு ஹோப் கொடுத்துட்டாரு. someone getting gold, there is a chance of getting goldங்கிற மாதிரி இருந்துச்சா. போன தடவை நான் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அதே பாகிஸ்தானி வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டார், க்ளோஸாக தான் முடிச்சாரு. அந்த அத்லெட்ஸோட பேக்ரவுண்டு, அவங்களோட வீடு, அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது என்னடா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கான அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனோ ஒரு இதே இல்லை. நான் ஒரு அர்ஷத் நதீமோட வீட்டெல்லாம் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சில போஸ்ட்டில் பார்த்தா. ஏன்னா அவனுக்கு மோஸ்ட் ஆஃப் த அத்லெட்ஸ் வந்து இப்படி தானே இருக்குது. அவங்களால அதை வந்து ஒரு கரியராக எடுத்து அதில் ஷைன் பண்ணி அவங்களால அதில் பெரிய ஏர்னிங்ஸ் பார்த்து ஒரு லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. அதே கிரிக்கெட்டர்ஸ் ஒவ்வொரு கிரிக்கெட்டர்ஸோட வீட்டை போய் பாரு. இந்தியாவுக்கு ஆடினா போதும், ஐபிஎல் ஆடினா போதும், ஐபிஎல் டிஎன்பிஎல் ஆடினாலே போதும், வீடு கட்டிடலாம். இப்போ வந்துட்டு திண்டுக்கல் டிராகன்ஸ்ல பூபதி வைஷ்ணவ்குமார் அவர்தான் இப்போ ஆடினாரு. டிஎன்பிஎல் ஆடி வீடே கட்டிட்டாரு. ஒரு நேஷனல் ஸ்டேட்ல மெடல் வச்சிருந்தாலும் ரயில்வேஸ்ல அது மாதிரி போஸ்ட் கொடுத்துருவாங்க. ரயில்வேஸ்லயோ கஸ்டம்ஸ்லயோ கண்டிப்பா போஸ்ட் கொடுத்துருவாங்க ஒரு நேஷனல். ஆனா நேஷனல் அடிக்கிறதே கஷ்டம்னா நம்ம போதுமான சப்போர்ட் இருக்கணும்.